ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். விஜயகாந்த் சாரோட பர்த்டே வருது. விஜயகாந்த் சார் பர்த்டேக்கு அஜித் சார்ல இருந்து, கமல்ல இருந்து, ரஜினில இருந்து எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க விஜயகாந்த் சாருக்கு. ஒருத்தரை தவிர்த்து யாருன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள். அவர்கள் மட்டும் விஜயகாந்த் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவே இல்லை. உடனே விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸு, தேமுதிக கட்சியோட தொண்டர்கள், அப்புறம் தேமுதிக கட்சியோட உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாருமே விஜய் சாரை திட்டுறாங்க. உன்னை வளர்த்து விட்ட விஜயகாந்த் சாருக்கே பிறந்தநாள் வாழ்த்து கூட நீ சொல்லல அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆரம்பத்துல விஜய் சாரோட படம் சரியா ஓடல. அதனால விஜய் சாரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சந்திரசேகர் வந்து விஜயை கூட்டிட்டு போய் விஜயகாந்த் சார்கிட்ட, என் பையனுக்கு இந்த திரைத்துறையில எப்படியாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடு விஜயகாந்த் அப்படின்னு அவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜயகாந்த் சார் தான் ஆரம்பத்துல விஜயை வளர்த்து விடுறாரு. இந்த செந்தூரன் பாண்டியன் இருக்குல்ல, செந்தூர பாண்டியன் படத்துல விஜயகாந்த் சாருக்கு தம்பியா விஜயை நடிக்க வைக்கிறாரு. அப்படி விஜயகாந்த் சாருக்கு தம்பியா நடிக்கும் பொழுது அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகுது. அந்த படத்துல ஆரம்பிச்ச விஜய் இப்போ எந்த வாரிசு வரைக்கும் நிக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே திட்டுறாங்க, உன்னை வளர்த்து விட்ட விஜயகாந்த் சாருக்கு நீ ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு எல்லாருமே திட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் பொய், நான் வந்து பழச மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் இப்போ வந்து சென்னையில இருக்கிற தேமுதிக அலுவலகம் இருக்குல்ல, அங்க விஜயகாந்த் சாரோட உடல் இருக்குது. அங்க போய் இந்த போட்டோல இருக்கும் பாருங்க, மூஞ்சிலாம் வாடி போய் பிரேமலதா விஜயகாந்த் சாரோட ஒய்ஃபு வாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அஞ்சலி செலுத்துறாரு விஜய் சாரு. இப்படி விஜயகாந்த் சார் வந்து எல்லாத்தோட லைஃப்லயுமே ஒரு 70-80 உதவி இயக்குனர்களை பெரிய இயக்குனர்களா மாத்திருக்காரு. எங்கிருந்தோ வந்த பசங்க, இப்போ நானே இருக்கனே, எனக்கு வந்து ஒரு சினிமா நடிக்க ஆசைன்னா நான் சென்னை போறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை நாங்க போனேன்னா அங்கிருந்து சாப்பாடு வரைக்கும் சுட சுட சாப்பாடு 3 வேளையும் கிடைக்கும் தேமுதிக அலுவலகத்துல. அந்த அளவுக்கு தகுதி தகாதாரம் பார்க்காம பழகி, அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க வந்து மேல வேலை செய்யறவங்க வரையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. அதுதான் அவரோட வேற லெவல் கேரக்டரு. கருப்பு தங்கம்னு கூட சொல்லலாம். அவரு இன்னைக்கு 6-10 மணி அளவுல நுரையீரல்ல வீக்கம், கொஞ்சம் அலர்ஜி, அதனால உயிரிழந்துட்டாரு. கொரோனா தொற்று டெஸ்ட் எடுத்திருக்காங்க, கொரோனாவிலி பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதனால மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு செயற்கை சுவாசம் பொருத்தியும் ஆக்சிஜன் சரியான அளவுல கிடைக்காம உயிரிழந்துட்டாரு விஜயகாந்த் சாரு. அதனால நாளைக்கு இப்ப இங்கிருந்து எல்லாமே, தமிழகம் மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா, பெங்களூரு அப்படின்னு எல்லா இடத்துல இருந்துமே எல்லாருமே விஜயகாந்த் சாரை கடைசியா ஒரு டைமாவது நம்ம போய் பார்த்துடணும்ப்பா அப்படின்னு எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாருமே சென்னை போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நாளைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவாங்க மக்கள் எல்லாருமே.